ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ரோ. இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐஃபோன் விசஸ் ஆண்ட்ராய்டு. ஸோ நான் பட்ட கஷ்டங்கள் கொடுமைகள் நிறைய இருக்குது, நிறைய சோதனைகளுக்கு சின்னத்தை ரொம்ப வேதனைகளும் இருக்குது. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் நான் இப்போ ஐஃபோன் 12 மினி தான் வச்சுட்ருக்கேன். ஸோ அதோட சில பிடிக்காத ஒரு விஷயம், அதுக்கு ஆண்ட்ராய்டே பெஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது என்னோட நார்சோ 10 ஓகே இதுவே மேலுன்ற மாதிரி இருக்குது சில விஷயத்தில். ஸோ அது என்னென்னட்டு ஒரு பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம இதில் நான் மொத்தம் 6 கேட்டகரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப சுருக்கமாக இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஃபார் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக தான். ஓகேங்களா, ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸும் நான் தேடி தேடி கண்டுபிடிச்சி நான் படுற கஷ்டங்களை தூக்கி வீடியோவாக போடுவேன் இல்லை. ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, முதல் விஷயம், நான் மொத்தம் ஒரு 6 கேட்டகரி எடுத்திருக்கேன். சும்மா ரொம்பலாம் இல்லை, நான் ஜஸ்ட் தின்னதான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி பேட்டரிஸ். ஸோ ஐஃபோன் விசஸ் ஆண்ட்ராய்டு. ஸோ பேட்டரி கம்பேர் பண்ணும்போது, அதாவது 12 மினி ஓகேங்களா, ஐஃபோன்னாலே எடுத்துக்கோங்க கம்பாரிசன். நான் 12 மினி கூட சொல்ல, ஐஃபோன் பொதுவாகவே ஐஃபோன் விசஸ் ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்தில் யார் ஜெயிக்கிறா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் ஜெயிக்கும். ஸோ ஐஃபோன் பார்த்தீங்கன்னா என்னதான் ஐஃபோன் வந்து அவ்வளோ ஹை ரேட்டில் இருந்தாலும், ஸோ ப்ராசஸர்லாம் ஹெவியாக இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூடிய ஒரு பேட்ரி கொடுக்கணும். ஆனால் அவங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பார்க்க சொல்ல ஆண்ட்ராய்டு இப்போ இருக்க ரீசெண்டாக ஒரு 10,000 மொபைலில் கூட 6,000 5,000 mAh பேட்ரி வந்துருச்சு. ஸோ அதுக்கு போட்டி வச்சு பார்த்தாலும் ஹெவி டாஸ்க்கு விடுங்க, ஹெவி டாஸ்க்கு சும்மா ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தாலும் யூஸ் பண்ணாலும் பேட்ரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது மிஞ்சி போனால் இதோட ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருப்பாங்க வெறும் 4 hours 5 hours அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது செத்து போடும் இல்லை தொடர்ந்து யூஸ் பண்ணால். சரி, ஓகே, ரெண்டாவது விஷயம் என்னன்னா கேமராஸ். ஓகே, கேமராஸ் வர சொல்ல ஓகே ஓகே புரியுது. ஐஃபோன் வேற லெவல் பண்ணோம், ஆண்ட்ராய்டும் ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. சாம்சங், ஸோ கூகுள் பிக்சல் இவங்களுக்கு ஈக்குவல் பீட்டு கொடுத்தாலும், ஆனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் ஒரு தனி ரேஞ்சாக தான் இருக்கும் என்றைக்குமே. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், ஐஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஈவன் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட ஐஃபோன்ஸை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் ஐஃபோன் தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா, தென் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஷேர்ஸ். ஸோ வந்தது பாருங்க, இப்போ இதான் மெயினே. இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து ஒரு ஐஃபோனில் எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது ஷேர் பண்ணாலும், ஈவன் நான் எடுக்கிற இப்போ இந்த வீடியோ கூட எடுத்து என்னோட ஆண்ட்ராய்டுக்கு இந்த வாட்ஸ்அப் கூட தேவையில்ல, ஷேர் கரோ இந்த ஷேர் மீ இதெல்லாம் ஷேர் பண்ணால் கூட ஷேர் வர சொல்லுவோம். அதோட குவாலிட்டி நீங்கள் பார்க்கணுமே, ஐயோ ரொம்ப மோசம். இந்த ஐஃபோனோட கேமரா டெஸ்ட் எடுத்து நான் போட்டேன், சீரியஸாகவே நான் ரொம்ப விருப்பாயிட்டேன். என்னதான் ஐஃபோனில் வந்து ஐமூவி கொடுத்துருந்தாலும் எனக்கு கைன் மாஸ்டரில் பண்ணுற அளவுக்கு ஐமூவியில் எதுவும் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் வாட்ஸ்அப் ஷேராக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு ஷேர் எந்த ஷேராக இருந்தாலும் சரி, ஐஃபோன் வந்து ஷேரிங்கில் ரொம்ப மொக்க தான். ஆனால் அதே ஆண்ட்ராய்டில் எடுத்த அதே குவாலிட்டியில் உங்களால் டாக்குமெண்ட்டில் அனுப்ப முடியும், ஆனால் ஐஃபோனில் அனுப்பவே முடியாது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாலாவது விஷயம் யூடியூப் டவுன்லோட்ஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த ஐஃபோன் வந்து தோத்துச்சு, அவ்வளோதான். ஏன்னா என்னதான் சரி ஓகே சொல்லலாம், எல்லாம் இந்த டவுன்லோட் பண்ணி எல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படி சொல்லலாம். ஆண்ட்ராய்டில் சப்பையாக பண்ணலாம், விட்மேட்டு, ஸ்னாப்டியூபு, ஸோ இந்த மாதிரி. இல்லைனா வாட்ஸ்அப் சேவரு, இல்லைனா டெலிகிராம். ஓகேங்களா, நீங்கள் சொல்லலாம், அப்போ டெலிகிராமில் கூட ஐஃபோன் யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு பிடிச்ச மாதிரி தேடி சில சீன்ஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் சும்மா கெத்தாக காட்டும். அந்த விஷயத்தில் நான் ஆண்ட்ராய்டு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூவிஸ் டவுன்லோடு. ஸோ மூவிஸ் டவுன்லோடு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் கடைசி அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலில் போட போகிறோம்ல, அங்கே தான் ஐஃபோன் பண்ணுற கோளாறு உங்களுக்கு தெரியும். நான் ஐஃபோனில் தான் எல்லா வீடியோஸும் நான் டவுன்லோட் பண்ணுறேன், மூவிஸ் எல்லாமே. ஆனால் அதை சேவ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் ஃபைல்ஸை கொடுத்து அந்த ஓப்பன் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி மறுபடியும் அதை சேவ் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ உட்காரும். ஓகேங்களா, ஆனால் ஆண்ட்ராய்டில் அப்படிலாம் கிடையாது. டவுன்லோட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்மளோட கேலரியில் உட்காந்துரும். ஸோ எனக்கு இது பிடிக்கல. ஒரு வீடியோ வந்து நான் வந்து ஒரு தடவை கொடுத்து அது என்ன தான் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக சில டைமில் ஐக்ளவுடில் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டோர் ஆகிடும். அதனால் அதுக்கு டேட்டா வலிச்சித்துரும். ஸோ எனக்கு இப்படின்றது கம்பேரிசன் வரும்போது மூவிஸ் டவுன்லோட்ஸ் வந்து சில சைஸ் வந்து ஐஃபோன் வந்து உள்ள விடாது.
ஆனால் ஆண்ட்ராய்டு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் திறந்தே வெளி எங்கே வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு அதை பற்றி கேட்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஷயம் தான். சரி, லாஸ்ட் விஷயம் வந்து கால் பேடு. இல்லை, கால் பேடு வந்து நான் ரொம்ப வந்து கடுப்பாக இருக்க நிறைய சமயத்தில் இருக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்டில் நம்ம ஜஸ்ட் நம்ம டயல் பண்ணல, நம்ம நம்பர் அடித்தாலே யாருக்கு அடிச்சோமோ அவங்களோட நேம் லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஐஃபோனில் நம்ம அப்படிலாம் கிடையாது, அடிச்சுட்டே இருக்கணும் பார்த்து அப்படியா 39 49 ஓகே எழுதி போட்டுணும். இதில் இன்னொரு விஷயம் கேட்குங்களேன், நம்ம ஐஃபோனில் வந்து டக்குன்னு நம்ம நம்பர் போடுறோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஜிட் தப்பாக போட்டுருவோம், அது சென்டரில் ஒரு டிஜிட்டை தப்பாக போட்டுருவோம். அதை நம்ம மாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றலாம் முடியாது. ஆனால் ஆண்ட்ராய்டில் வந்து கரெக்டாக அந்த நம்பர் பார்த்து அந்த கேப்பில் எடுத்து பண்ணலாம். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது டயல் பேடில், கால் லாக் ஹிஸ்ட்ரி. 100 கால்ஸுக்கு மேலே இதில் ஹிஸ்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் திரும்பி அந்த 100 கால்ஸ் தான் காட்டும். ஆனால் ஆண்ட்ராய்டு அப்படி இல்லை, அப்படியே போகும், ஒரு வருஷம் அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு அந்த விஷயத்தில் அந்த ஐஃபோன் வந்து நான் திடீர்னு ஒரு நம்பரை தேடுறேன், அந்த புது நம்பர் அப்படியே ஆகணும், நம்ம வெறும் நம்பரை சர்ச்சு அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். யார் கண்டினியூஸாக பண்ணுமோ அவங்க கால் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒன்றா வராது, அவஸ்க்கு கால் அப்படியே ஹிஸ்ட்ரி வந்துகிட்டே இருக்கும். ஸோ 1 hour கழிச்சு இது பண்ணோமோ அதே நம்பருக்கு வந்து ரெண்டாவது ஒரு 7 மணிக்கு பண்ணுறோம்னா அப்படி 7 மணிக்கு வந்துருக்கும். அதே 8 மணிக்கு 8 மணிக்கு இந்த மாதிரி தேவையே இல்லாமல் நிறைய வந்துகிட்டே இருக்கும் ஐஃபோனில். ஸோ எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஸோ இப்போது பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்த 6 விஷயத்தில் வந்து அதிகமாக ஜெயிச்சது ஆண்ட்ராய்டு தான் நான் சொல்லுவேன். அதுக்குன்ட்டு ஐஃபோன் வந்து நான் மொக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். ஐஃபோன் சில விஷயத்தில் நல்லா போட்டி போடுச்சு, ஆனால் பேட்டரியில் ஓகே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம், ஆனால் அந்த ஆண்ட்ராய்டு லெவலுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ கேமராலாம் அவன் தான் கிங்கு, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலோ இல்லை நான் பேசுறது வந்து உண்மையிலேயே நீங்கள் யாராவது அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சீரீஸில் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்ட்டு. இந்த சீரீஸில் ஆண்ட்ராய்டு தான் வெற்றிகரமாக ஜெயிச்சது, இல்லை? ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேற வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா?